என்னடா இது என்ன ரூட் எடுக்க செட்டிங் பண்ணிட்டு வந்து நீங்க என்ன கூப்பிடுங்க உங்க அத்தானே? நான் வந்து அவங்க ஊர் பேரை சொல்லி உடையனாம்பட்டி அப்படியே தான் கூப்பிடுவேன். ஆட்டோக்காரருக்கு என்ன தண்டனை? உடையனாம்பட்டி ஆட்டோக்காரருக்கு தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. அதில் எந்த சட்டம் சிறந்த சட்டமோ அதை தாங்களே தேர்ந்தெடுத்து அடிப்பாங்கன்னு சொன்னனால எங்க அக்கா வச்சு அடிக்கலாம். அடிக்கணும். விளையாட்டா சொல்றா, விளையாடிடுவாளோ? என்ன இதெல்லாம் செல்ல அடிமாயா? நீ ரொமான்ஸ் பண்றதுக்கு நாங்க தான் கிடைச்சோமா? ரைட்லா ரைட் இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு. ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிட்டது புதுக்கோட்டையில திருவிழா சார். அங்க போயிருந்தோம். திருவிழால பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. பார்த்தப்ப அவர் உங்களை பார்த்தாரானே? பார்த்தாங்க. அவர் ரெண்டு பேரையும் பார்த்தாரு. அட பாவி, அட மெல்லடிக்குது. அவர் ரெண்டு பேரையும் பார்த்தாரு, நீங்க உங்களை பார்த்தாருன்னு நினைச்சுக்கிட்டீங்க. நான் நினைச்சுக்கிட்டேன். நானும் ஓகே நல்ல பையன், உனக்கு நல்ல அடிமையா இருப்பாங்க. சத்தியமா அடிமையா சார். மனுஷனாவீங்க ஈவு இறக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. எங்க அக்காவோட அழகுக்கும் அறிவுக்கும் பிஎஸ்சி படிச்ச படிப்புக்கும் நல்லா படிச்ச டீசென்ட்டான மாப்பிள்ளை எல்லாம் வந்தாங்க. நான் தான் இந்த மீசக்கார வேணும்னு நினைச்சேன். நல்ல பர்சனாலிட்டியா இருக்கணும். அது எங்க இருக்கு நெக்ஸ்ட்